जितने भी लेक का अपना जैसे छांगू हो गया उसका अपना मीनिंग है, ये हांगू इसका अपना मीनिंग है. இந்த லேக் தான் ஹையஸ்ட் போட்டிங் லேக் இன் ஏஷியா. பாய் ஆண்டி. பாய். தேங்க்யூ. ஷெஃப் ஜுனி. இவன் இங்கே நல்லா வச்சிருக்கார் அஞ்சி. பார்த்துருக்கேன். திருநெல்வேலி. நீங்கள்? இவர் கோயம்புத்தூர். திருநெல்வேலி. அவரு நம்ம பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நம்ம சாப்பிட போகிறது துப்பா, அதாவது நம்ம ஊரில் சூப்பி நூடுல்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த. குட் மார்னிங் கைஸ். இது வந்து நம்ம சிக்கிம் ட்ரிப்பில் வந்து 4வது நாள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கேங்டாக்ல ஹோட்டலில் இருந்து நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இங்கே டைனிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ டைனிங் ஏரியாவில் பின்னாடி வந்து அவங்க எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. மணி 8 ஆக போகுது. 8 மணிக்கு டிரைவர் வந்துடுவார். இன்றைக்கி காலையில் நாத்துல்லா பாஸ் போகணும். அதனால் வந்து இப்போ நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு டிரைவருக்காக வெயிட் பண்ணோம். ரஞ்சி, என்னென்ன இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்? இது என்ன? I think some sweet. Some sweet. This is kind of dal. Dal. Green peas. And we have Green peas இல்லை பீஸ். பூரி. நம்மளை விட இவங்க தான் அதிகமாக பூரி சாப்பிடுவாங்க போல். பிரெட் டோஸ்ட் ஆகிட்டு இருக்கா. ஓகே, அவ்வளோதான். சாய் இருக்குது. ஜூஸ் இருக்கா? எங்கே இருக்குது ஜூஸ்? ஓ, பேக்டு தான். ஓகே. and we have water. வாட்டர். வாட்டர் இருக்குது. நேற்று நைட்டு நம்ம சாப்பிட்டது டின்னர் பில்லை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வண்டி எங்கே எஸ்யூவின்னு சொன்னாங்க, வந்துச்சா வரலையான்னு தெரியல. ஆனால் டிரைவர் வந்துட்டு தான் சொன்னார், வெளியே தான் இருக்கிறான்னு சொன்னார். காணும் மேலே. எஸ்யூவின்னு தானே சொன்னாங்க, எஸ்யூவி இல்லையா? एसयूवी नहीं है, XUV बोला था. हाँ. दूसरा बुकिंग हो गया. என்ன இவ்வளோ வண்டிக்கு நிற்கிறது? இது எல்லாம் நாத்துள்ள போகிறதுக்கா? பாஸ் இங்கே தான் எடுக்கணுமா? பர்மிட் இங்கே வருமா? ஓ, வண்டி இங்கே நிறுத்தி வெயிட் பண்ணணுமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது அப்போ சோங்மோ லேக் தானே? அதுக்கப்புறம் தான் நாத்துல்லா வருமா? ஆ, ஓ, லாஸ்ட்டு தான் நாத்துல்லா. பீக்கு அந்த சைனா பார்டர். ஓகே. இது பெரிய க்யூவாக நிற்கிது. இங்கே பார்க்குறீங்க இல்லையா க்யூ? அங்கே கடைசியில் இருந்து இங்கே மேலே வரைக்கும் ஃபுல்லாக இதில் தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பர்மிட்டுக்காக நிற்கிற க்யூ தான். ஸோ நாத்துல்லா பாஸ்க்கு வந்து இங்கேயே வந்து பர்மிட் இவங்களே கொடுத்துருவாங்க. வண்டியை நிறுத்தி இப்படி நின்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம பர்மிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செக் போஸ்ட் வருமா, அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம வந்து மேலே போகணும். இவ்வளோ வண்டி நிற்கிது இல்லையா, இதெல்லாம் இந்த பர்மிட்டுக்கு தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன்ல ரஞ்சி? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் இப்போ. ஆனால் ஆள் யாரும் இல்லையே. மண்டே டியூஸ்டே வந்து எப்போவுமே க்ளோஸா நாத்துல்லா? எதனால்? அது ஏதோ கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷனா? ஓகே. மண்டே டியூஸ்டே மட்டும். அதனால தான் இந்த டே நம்ம வெனஸ்டே வச்சோம். ஓகே. ஸோ இவங்களுக்கு ஏதோ டைப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இங்கே வந்து ஏதாவது இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு எவ்வளோ தான் ஆன்லைன் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதுன்னு சொல்லிட்டு போகிறான். ஆமாம், அவன் பெர்மிட் நம்ம ப்ரூஃப் கொடுத்தேன்ல. ஆமாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணியாச்சு. ஓ, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு வரணும். 1 day before அப்ளை பண்ணணும். ஓ, ஓகே. பண்ண பிறகு இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க. ஓகே ஓகே. சிலப்போ அங்கே ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் காட்டும். அப்போ we have to show the same thing that we gave. ஸோ இப்போ இங்கே போகிறது பிரிண்ட் அவுட்டுக்கு மட்டும்தான். அப்போ பணம் எதுக்கு இப்போது? பணம் அந்த பெர்மிட்டுக்கும். அது எப்போ கொடுக்கணும்? அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பணம் அப்புறமா கொடுக்கணுமா? இப்போ கேஷ் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? அங்கே கொடுக்கணுமா? பாஸில் என்ட்ரியில் இங்கே கொடுக்கணும். இவங்ககிட்ட கொடுத்துருவாங்களா? அது அவங்களோட ஏதோ டீலிங் இல்லை, ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க. ஓகே.
அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? பரவாயில்லையே. மோஸ்ட்லி நம்மகிட்ட பணம் வாங்காமல் பண்ண மாட்டாங்க. அதான் நேற்று நான் கேட்டேன், கேஷ் நான் சென்ட் பண்ணணுமா? அப்போ சொன்னால் இல்லை, டிரைவருக்கு டைரெக்டாக கொடுப்போம். ஓ, இப்போ ஆல்ரெடி பே பண்ணி நம்மளுக்காக வாங்கி வச்சுட்டாங்க. அது மேபி ஃபுல் பேக்கேஜ் நம்ம எடுத்துருக்கோம்ல, அதனாலயா இருக்கும் இல்லையா? வெறும் இதுக்கு மட்டும் பர்மிட்டுக்கு மட்டும் வந்தோம்னா கேஷை வாங்கிட்டு தான் அப்ளை பண்ணுவாங்க. நாத்துல்லா பாஸ் போகிறதுக்கு பாஸ் கையில் வந்துருச்சு. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ வண்டிங்க பாருங்கள், எவ்வளோ வண்டிங்க உள்ளே பார்க்குறதுக்கு போயிட்டுருக்காங்க. எல்லோரும் நின்றுட்டு சைட் சீயிங் பண்ணிகிட்ருக்காங்க. இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இங்கேருந்து ஒரு 48 கிலோமீட்டர் உள்ளே போகணும் நாத்துல்லாக்கு. ஆனால் டைரெக்டாக இப்போ நாத்துல்லா போக போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி 2-3 சைட் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு போவோம். யாருக்கு? விவேக் 7th அவ்வளோ தெரியறதே பெருசு தானே. நல்ல குரு. எதுக்கு? ரஞ்சி சேஞ்ச் நம்ம ஃபுல்லாக மிலிட்ரி. ஹாப்பி ஜன்மாஷ்டமி. ஃபுல்லாக மிலிட்ரி ஏரியா தான் இல்லை? ஈகிள்ஸ். எவ்வளோ ஃபாகியாக இருக்குது பாரு. மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். நானும் நினைச்சேன், சரி அதை சொல்ல வேண்டாம்னு பேசாம இருந்தேன். கீழே வரைக்கும் ஓடிட்டுவான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிஆர்ஓ, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனா? அவங்க தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பார்டரில் இருக்கிற ரோடு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, லடாக் வரைக்கும். அதான் அந்த சைடு கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ரோடு போட்டாங்கல்ல, ரொம்ப குயிக்காக. ஒரு முறை இந்த சைனாலாம் வந்து ஒரு முறை இது டம்ப் பண்ணானுங்களே அவங்க ஆர்மி வெஹிக்கிள்ஸ் எல்லாம், அந்த டைமில் ஒரு முறை அவசரமாக நம்ம போட்டோம் ரோடு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு, ஆனால் ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. எல்லோரும் இங்கே நிறுத்தி ஆனால் சும்மா பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே தெரியல. வியூ பாயிண்டில் ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. மேபி ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். எல்லாம் நம்ம மிலிட்ரி வண்டிங்கெல்லாம் வருது பாருங்கள், எல்லாம் பார்டர்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை லைனாக வருது. எவ்வளோ வண்டி போகுது?
उसके लिए अलग से बजट छूट के आता है उसका बर्थडे मनाना क्या सब ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய குழி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. சூப்பராக இருக்குது ரோடு. அவன் மேலே ஏற ஏற அவன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். மெடிடேஷனில் இருக்கான்னு நினைக்கிறேன். நாத்துல்லா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மந்தாகினி ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்குறதுக்காக நிறுத்தியிருக்கோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு குயிக்காக நம்ம கிளம்பிடுவோம். ரொம்ப பெரிய ஃபால்ஸ் கிடையாது, ஆனால் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாகியாக இருக்குன்னு. கொஞ்சம் அப்படியே போகிறவங்க அந்த வழியில் வரவங்கெல்லாம் நிறுத்தி அந்த ஃபால்ஸையும் பார்த்துட்டு பக்கத்துலேயே அப்படியே சாய்க்கு இது குடிச்சிட்டு தான் போகிறாங்க. ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இந்த ஸ்லைடெல்லாம் இருக்குது. இதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ். இல்லை சின்னது இல்லைங்க, பெருசு தான். சின்ன குழந்தைங்கள பெரியவங்களே பண்ணலாம் போல். அங்கே பாருங்க. ஸ்லைடுன்னு சொல்லிட்டேன், அது ஆக்சுவலாக ஸ்லைடு இல்லை, சாரி. இது வந்து ஜிப்லைன், ஒரு குட்டி ஜிப்லைன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. தண்ணி தான் அல்டிமேட். எல்லாமே செம க்ளீனாக இருக்குது. இது கலரே வேறு மாதிரி இருக்குது. இது ஆர்மி டிரான்சிட் கேம்பா அப்படின்னா இங்கேருந்து இதுதான் பேஸ் மாதிரி அவங்களுக்கு இல்லை. மேபி ஏதாவது அவங்க டியூட்டி பார்க்குறவங்க வந்து இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி. ஷிஃப்ட் மாற்றுறவங்கெல்லாம் இங்கே ஸ்டே பண்ணுவாங்களா? அது என்ன வீடியோ பண்ணுறேன் மேலே மேலே இல்லை. நாத்துலாக்கு இன்னொரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே ஒரு குட்டி சாய் பிரேக். சாய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போவோம். सब मिलेगा. ओके ओके फोन करे दे. ओके நம்ம நாத்துல்லா வந்துட்டோம். இனி இதுக்குள்ளே வந்து இதுக்கு மேலே ஒரு வேறு வண்டி எடுக்கணும். வேறு வண்டி தான் நம்மளை இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப இதே இடத்துல கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம டிரைவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம இப்போ வேறு வண்டி, அதாவது ஒரு எஸ்யூவி எடுத்துகிட்டு போக போகிறோம். சுமோ. இந்த வண்டியில் தான் நம்ம வந்திருக்கோம். யாரோட நம்பர்? ரஞ்சிக்கிட்டு இருக்கு. டிரைவரோட ஃபோன் நம்பர் தானே? ரேஞ்ச் இல்லை, ஏர்டெல் இருக்குது. இப்போ நம்ம இந்த சுமோவில் தான் ஷேரிங்கில் வேறு டீமு கூட போக போகிறோம். என்ன
வந்து இறங்கியாச்சு. ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு இங்கே போடுறதுக்காகவே ஜாக்கெட் கொண்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா காரில் விட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோ புத்திசாலி நான். ஆனால் லக்கீலி இந்த வார்மர் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் சர்வைவ் பண்ணலாம். அங்கே பாருங்கள், இது வெல்கம் டு நாத்துலா. இதுக்குள்ளே போய் 1 hour சுற்றிட்டு வரணுமா. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம டிரைவரை பார்த்து ஏறணும். அதாவது வண்டியை கரெக்டாக வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அந்த வண்டியில் போய் நம்ம கரெக்டாக ஏறிக்கணும். ஏன்னா இங்கே மொபைல் சிக்னல் கிடையாது, இது மிலிட்ரி ஏரியான்றதுனால. அப்படியே நடந்து போய் இந்த வழியில் அப்படியே ஏறி போக வேண்டியது தான். செம கோல்டாக இருக்குது. எவ்வளோ டெம்பரேச்சர்னு தெரியல, ஆனால் நல்ல கோல்டாக இருக்குது. சைனா பார்டரில் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் இல்லை. நிறைய பேர் வந்து தெரியாமல் ஃபோட்டோ எடுத்தாங்க, ஆனால் இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணல. போய் அப்படியே சைனா பார்டரில் ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். இது வந்து ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க, அதனால் இங்கே வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன். கீழே அவ்வளோதான், முடிஞ்சுது, பார்த்தாச்சு. நம்ம கீழே போகலாம். வாய்ஸ்லாம் மாறி போச்சு. நாத்துலாவில் கீழே இருக்கிற